தஸ்கீத்து நப்ஸ் என்ற வார்த்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விடயம். உள தூய்மை, உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். தூய்மையான உள்ளமாக அவைகளை மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் நல்ல ஒழுக்கம் எங்களிடத்தில் குடிகொள்ளும் என்பதிலும் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சூரத்துல் பக்ரா 151வது வசனம், ஆல இம்ரான் 164வது வசனம், இது போன்று ஏனைய இறைவனுடைய இந்த சூறாக்களின் குர்ஆன் வசனங்களில் இறைவனால் சொல்லக்கூடிய இந்த தஸ்கீத்து நப்ஸ் என்ற செய்திகளை எல்லாம் நாம் படித்து வருகின்றோம் அல் குர்ஆனிலே. அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். நாம் உங்களுக்கு தூதர்மார்களை அனுப்பி வைத்தோம், உங்களிலிருந்தே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, எங்களுடைய இந்த வேத நூட்களை அத்தாட்சிகளை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். வயுஸக்கீக்கும், உங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வயுஅல்லிமுக்குமுல் கிதாப, வேதத்தை, அல் குர்ஆனை, முன்னே நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஹிக்மத்தை, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். மேலும் நீங்கள் அறியாத விடயங்களை எல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுத் தருவார்கள். எனவே இந்த கற்றல் என்கின்ற இந்த செயற்பாடு, வேதத்தை, குர்ஆனை, மார்க்கத்தை, நல்ல காரியங்களை எல்லாம் மக்களுக்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் போதிப்பதற்கு முன்னாடி மனிதர்களை தூய்மைப்படுத்தினார்கள். அப்ப ஆரம்பமாக உள்ளம் அங்கே தூய்மைப்படுத்தப்படுகின்றது. சமூகத்தினுடைய உள்ளத்தை தூதர்மார்கள் தூய்மைப்படுத்திவிட்டு அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஏனைய வசனங்களில் லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத். இதே வசனங்கள் மாறி மாறி வேற வசனங்களை வேற வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து குர்ஆனிலே இறைவனால் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு மார்க்க விடயங்களை போதிப்பதற்காகவும் நாம் நபிமார்கள் அனுப்பி வைத்தோம். அவர்கள் உங்களை தொடர்ந்து மனிதர்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். பிறகு மார்க்க விடயங்களை போதித்து வந்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாம் குர்ஆனினூடாக படிக்கக்கூடியதா இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் சமூகமாக வாழ்கின்ற பொழுது அவன் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி பிறரிடம் சிறந்த மனிதனாக, நல்ல ஒழுக்கம் உள்ள மனிதனாக தன்னை காண்பிக்க வேண்டும். அவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது.